முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கேன். 1.5 மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னென்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்த அன்புரின் மஸ்டர் டைரக்ஷனில் வர படம் மாட்டோம். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து 2 பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜென்வனா சொல்லிட்டு வெளில வந்தேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திரும்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி 2 இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்தமாக இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுட்டாங்க. அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறது தான். எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ண வச்சு லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சொல்ல சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறதுனா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வேறு அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணால் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சுன்னா அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த அதுக்குள்ள ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூவில் தான் வருது. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படம்